நாளை உச்சநீதிமன்றத்தில் வெளியாகக்கூடிய மேல்முறையீடு வழக்கின் இறுதி தீர்ப்பில் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவார் என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தைதான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 வழக்குகளில் 11 வழக்குகள் தோல்வியடைந்த நிலையிலும் சட்டத்தின் மீதும் அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை கொண்ட OPS அவர்கள் மேல்முறையீடு வழக்கை இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளார். இதற்கு அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்தும் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்றும் வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தொடர்ந்தார். இந்த வழக்குதான் நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவார். அதற்கான ஆதாரங்கள் அனைத்தையுமே நீதிமன்றத்தில் இன்றே கொடுத்துவிட்டேன் என்றும் நாளை காலை 10:30 மணி அளவில் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு அவர்கள் என்ன பதில்களை கூறினாலும் எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. நாளை இறுதி தீர்ப்பு வெளியாகிவிடும். நிச்சயமாக அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று OPS அவர்களின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியதுதான் தற்பொழுது மகிழ்ச்சி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் கடைசியான மேல்முறையீடு என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் ஒருவேளை எதிர்பாராத விதமாக தோல்வி அடைந்தால் நிச்சயமாக புதிய கட்சியை தொடங்குவேனே தவிர எந்த ஒரு கட்சியிலும் இணைய மாட்டேன் என்று ஏற்கனவே OPS அவர்கள் கூறியிருந்தார். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காலில் விழமாட்டேன் என்பதையும் உறுதியளித்துள்ளார். பார்க்கலாம், நாளை நிச்சயமாக OPS அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா? உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் மேல்முறையீடு வழக்கில் வெற்றியடைந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்பாரா அல்லது மன்னித்து விடுவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.